பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசும் வார்த்தை சங்கீதம் 121:2. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீர்களா? ஆமென் சொல்லுங்க. பிரியமானவர்களே, நமக்கு ஒத்தாசை யாரிடத்திலிருந்து வரும் என்றால் கர்த்தரிடத்திலிருந்து தான் வரும். இன்றைக்கு யாரை நம்பி இருக்கிறீங்க? நம்மளுடைய குடும்பங்கள், நண்பர்கள், இன்னும் நம்மளுடைய ஐஸ்வர்யம், இவைகள்தான் இந்த நம் வாழ்க்கையில் அடிப்படையான உதவியின் ஊற்று என்று ஒருபோதும் நீங்கள் எண்ணிவிடக்கூடாது. சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் நமது தேவைகளை சந்திக்கக்கூடிய மூல காரணம் தேவன்தான். நம் முழு இருதயத்தோடும் அவரை விசுவாசித்து நமது தேவைகளின் நேரத்தில் சகாயம் செய்யும் கிருபைக்காக அவரை தேட வேண்டும். நம்மளுடைய தேவைகள் நேரங்களில் அவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். இன்றைக்கு நமக்கு ஒரு ஒத்தாசை வேண்டுமானால் நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். நம்ம கண்களை அவரை நோக்கி ஏறெடுக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். ஆம் பிரியமானவர்களே, யாரை கொண்டு ஆண்டவர் செய்ய வேண்டுமோ அவரை கொண்டு செய்வார். நீங்க அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவரிடமிருந்து ஒத்தாசை நிச்சயமாகவே வரும். உங்களுக்கு உதவி வரும். கலங்கவே வேண்டாம். நீங்க அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவரை நோக்கி நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவார்.